4 பேர் நடந்து போனது குதிரையின் இரைச்சலை போல இருந்துச்சான். நல்ல கவனிங்க. அன்னைக்கு 120 பேர் மேல் கூடின பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு பெரிய ஆரவார சத்தம் துணித்தது போல இங்க 4 பேர் எழுந்து புறப்படுகிறார்கள். அவர்களுக்கு எப்படி கேட்டுச்சான்? ஒரு பெரிய ராணுவம் போறது மாதிரி கேட்டுச்சான். எம்மா 4 பேர் தான் போனா, நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? ஒரு வீட்டுல 6 பேருக்கு மேல இருக்கோம். அது வேற. அப்படிதானே நம்ம எழும்போம், நற்செய்தி அறிவிக்கணும்னு எழும்பிட்டோம்னா இருட்டோட அவன் கிளம்பிடுவான்னு சொல்றேன். அதுவும் அந்த வசனம் வாசிங்க, 12வது வசனத்துல இருந்து. நல்ல கவனிங்க. நாம் வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்தை கற்றவர்கள், இயேசு கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொண்டவர்கள். நமக்கு நற்செய்தி என்னன்னு தெரியும். நாம சொல்லும் போது அவன் நம்பல. 4 பேர் பார்த்துட்டு போய் சொல்றான், ராஜா சொல்றான், அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் எங்க சொல்றான் இல்லையா? இப்படிதான் நாம் சொல்லுகிற பொழுது சிலர் நம்பாமல் இருக்கலாம். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த ஒரு ராஜா சொல்றான், மந்திரி சொல்றான், இருக்கிறது 5 கழுதை குதிரை இருக்குது, அதை அனுப்பிவிட்டு நீரு பாரு. பாக்குற நேரத்தை 15வது வசனம் வாசிங்க. அவர்கள் யோர்தான் மட்டும் இவன் சொன்னது கொஞ்சம். இவன் நற்செய்தி சொன்னானா நம்பல. 5 குதிரைகளை விட்டு பார்க்கிறான். இவன் பார்த்தா அவன் சொன்னது கொஞ்சம், இவன் பார்த்தது அதிகம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. போகிற பொழுது ஓடுறது எப்படி தெரியுமா? துண்ட காணும் துணிய காணும் நீங்க ஓடுனது. அல்லேலூயா. தேவ ஜனங்களே, நம்மளை முற்றுகையிட்டு இருக்கிற எல்லா வல்லமைகளும் இன்னைக்கு ஓட போகுது. நம்ம நற்செய்தி அறிவிக்கணும் எழுந்தால். அல்லேலூயா. கரங்களை